ஸ்பீக்கர் குடுத்துட்டேன். ஹாய் பிரசாந்த், வாங்க, வெல்கம். ஹாய் பிரசாந்த் சார். பான் நீங்க போகாதீங்க, இருங்க. என்ன என்ன மாதிரியான டாக் வந்தாலும் நீங்க போயிடாதீங்க. நேத்திக்கு பாதியில போயிட்டீங்க, போயிடாதீங்க. இருங்க, மழையும் இருங்க. ஹலோ மம்தா. சார் Hi, நாங்கெல்லாம் sir. வாங்க 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 வாங்கோ வாங்கோ வாங்க வாங்கோ. லைவ் நாங்கெல்லாம் இங்க பான் மிலிட்டரி கேம்ப். சார், நீங்க லைவ் செய்யறது பானு ரொம்ப தப்பு சார். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது மலை சார். உங்களை ரெட் கார்பெட் விரிச்சு மலை. கூப்பிட்டது மலை எனக்கு சார். எனக்கு நீங்க அவங்கள என்னோட பார்க்காம வா- எனக்கு மம்தா எப்பவுமே பானு நீங்க வந்து கூப்பிடுறது இங்க தப்பு பாருங்க. சார். அதாவது நீங்க வந்து மம்தா மாதிரி நல்ல டிபி வச்சிருக்கணும், முடியெல்லாம் நிறைய இருந்தா மட்டும்தான் நான் பேசுவேன். ஓ நான் வந்து இது அதுக்கு வேறயா? அதுக்கு அரோரா உள்ள இருக்காரே சார். அரோரா உள்ள இருக்காங்களே, என்ன பண்றதுன்னு. நீங்க பண்றது நான் தப்பு நான் சார். நான் வந்து கமருதீன் இன்ஸ்பயர் ஆகி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கமருதீன் மாதிரி ஆக போறேன் நான். ஓ அதனால நான் அப்படிதான் இருப்பேன். சார் வேணாம் சார், உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு சார். சுபா, நல்ல பேரு நம்ம உங்ககிட்ட தான் இருக்குது. வெள்ள போட்டு காரி ஏறி துப்புறானுங்க. அத விடுங்க. இல்ல சார், ம். உங்க ரவுண்ட் நெக் டி-ஷர்ட்ட பார்த்தோம் சார், சூஸ் பண்ணது. என்ன வந்து கழுத்துங்கடான்ட்டு இல்ல வந்து இல்ல ஒரு 200 அது பேர் பாடி காத்துட்டு ஷேவிங், இருந்தானுங்க. அதுதான். இன்னும் செக்ஸுவல் அந்த மாதிரிலாம் போய்க்கிருக்கு ஃபுல்லா. இப்ப இப்ப ஆஹா. இதுல சரி தப்பு யாருன்னு தெரியல. நம்ம பார்வதி ஜகா வாங்கிருச்சு அந்த அம்மா. ஆனா அந்த அம்மா வந்து தோழராம். இப்ப வந்து தோழர் கூட பழகும் போது இதெல்லாம் இது கிடையாதுன்ற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. தோழரா? ஆமா ஆமா, ஆமா கமருதீன் தோழரா. கமருதீன் தோழரா. ஆனா கூட மேல படுத்துக்குவாங்களாம், செஞ்சுக்குவாங்களாம் தோழர் கால. யா தோழர்னா அதாங்க. தோலை போட்டு சொரியறதா தோழர். உங்களுக்கு தெரியுதா? நாங்க அந்த பவுண்டரி வச்சிருக்கோங்க, இது ஒரு தோழர். பவுண்டரி செட் அது பண்ணிருக்கோம். வந்து இல்ல நீங்க அது வந்து தோழர். இது வந்து தோழர். இது தோழர். அதாவது தோலை போட்டு இந்த பக்கம் நீங்க அவங்க தோலை போட்டு நீங்க சொரியணும். உங்க தோலை அவங்க சொறிவாங்க. மாத்தி மாத்தி சொரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க தான் தோழர். பாக்குற நம்ம மண்டை சொரியணும். ஆமாமா. நாம வந்து பைத்தியக்காரர். நாம வந்து பைத்தியக்காரர். அவங்கலாம் தோழர். பைத்தியக்காரர் அவ்வளவுதான். இல்ல, டார்கெட் வேற சரி. போட்டு ஒண்ணும் இல்ல. அடிக்கிறாங்களே, அது ஏன் அத விடுங்க. அடிக்கிறாங்க சார்? இன்னைக்கு ஒரு கேப்டன் மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே. அவன் என்ன ஆமா பண்ணிட்டு இருந்தான்? சார், அவன் சார், நிஜமாவே ஆமா சார். மிலிட்டரி கேப்டனாவே மாறிட்டான் சார். சார், அவன் டோனு, நான் உங்களுக்கு பாடி லாங்குவேஜ் எல்லாமே. அவன் இந்த இதுல ஏதோ ஒரு மிலிட்டரியா வருவார்ல அந்த மணிவண்ணன். அந்த மாதிரி எதுவும் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருந்தான். அவன எந்த ஏங்கிள்ல பார்த்தாலும் அவனை பார்த்தா சீரியஸா வர மாட்டேதாங்க. இது சிரிப்பு தான் நீங்க வருது. வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த கேங்குள்ள வந்திருக்கீங்க பிரசாத். அட்டென்ஷன். ம். முதல்ல வந்து ஸ்டாண்ட் அப். ஓ அட்டென்ஷன். ஸ்டாண்ட் ப்ளீஸ். அபவுட் அப்படியா? ரைட் அபவுட் லெஃப்ட் பிரசாத் ப்ரோ, அபவுட். சுபாக்கா 1 சொல்றது 2 மட்டும் 3. கேளுங்க. இல்ல 1 2 என்னங்க 3 கிளாப் சொல்றீங்க? பண்ணுங்க சார். கிளாப் சிம்பிள் போடுங்க சார். 1 2 3. 1 2 ஓ 3. இந்த 1 2 ஆமாமா. இது 3. இவனுங்க. அதுதான் இதெல்லாம் சார், இப்ப நீங்க பிரசாத், நீங்க இப்ப எங்க டீமோட இணைஞ்சிட்டீங்க. எங்க டீமின் போட்டுட்டேன். தூணாயிட்டீங்க. ஏங்க ஆமா. இது நான் இந்த ஸ்கூல் படிக்கும் போதுங்க, எங்க ஸ்கூல் படிக்கும்போது மகாராஜன் ஒருத்தன் பூமர் இருந்தானுங்க. என்ன பிரின்சிபல். அவன் பாத்தீங்கன்னா அவன் வேலையே என்ன பண்ணுவான்னா, இந்த முன்னாடி வந்து எங்க இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு சவுக்கு தோப்பு மாதிரி வளர்த்தானுங்க. சவுக்கு செடி. அவன் வந்து எக்ஸ் மிலிட்டரிங்க. அவன் ஏதோ மிலிட்டரி ஹோட்டல்ல தான் வேலை செஞ்சானா என்ன, அவன் மிலிட்டரினா எனக்கு அவனை பார்த்தாலே டவுட்டுங்க. பொழுதனைக்கும் பாத்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அந்த கத்திரி எடுத்துட்டு பெரிய கத்திரி ஒண்ணு எடுத்துட்டுங்க, அந்த சவுக்க வெட்டுறது தான் அவன் வேலையேங்க. அவன் பிரின்சிபலே இருக்கவே இல்லைங்க. சவுக்கு வெட்டியா இருந்திருப்பான் போல எங்கேயோ மிலிட்டரில. வெட்டுவானுங்க. வெட்டிட்டு அவன் தானுங்க எங்க போய் நின்னாலும் வெறுப்பா இருக்குங்க. வெயிலா இருக்கும் பாத்துக்கங்க. வெள்ளிக்கிழமை எல்லாம் வெயிலா இருக்கும். நின்னுட்டு அட்டென்ஷன் அப்படிங்குவான். வாயே மூட் இல்ல, அப்படிங்குவான். எனக்கு அப்புறம் எனக்கு நீங்க உங்களுக்கு உங்க மிலிட்டரி ஆபீசர் ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு கொரோனா டைம்ல ஒருத்தர் தட்டெடுத்து தட்ட சொன்னார்லங்க, அது ஞாபகம் வந்துருச்சு. அக்கா, அந்த பக்கம் போகாதீங்க, இங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா இல்ல, இங்க நம்மள பொம்பளை பேசணும்ப்பா. தூக்கி போயிருவாங்க. அந்த டன் டன் சீன் டன் கொஞ்சம் டன் முன்னாடி டன் ஞாபகம் டன். வந்துச்சு. இல்ல, நீ மாத்தி அக்கா, விடுங்க, மாத்துங்க, டாபிக்க மாத்துங்க. நீங்க என்னக்கா அவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? பிரசாந்த் ப்ரோ எனக்கு ஃபேவரட் டாபிக். எங்க கேட்டெல்லாம் ஏரியா தட்டிட்டு இருந்தானுங்க. குட்கா தான் ஞாபகம் தட்ட வருது. ஒவ்வொருத்தன் தட்டினா ஒவ்வொருத்தன் பாத்தீங்கன்னா சமுட்டி மாதிரி எடுத்து பைத்தியம் மாதிரி கேட்டெல்லாம் அடிச்சுட்டு இருந்தானு. டம்மால் டிமில் அடிச்சுட்டு இருந்தானு தெரியுமா அப்பெல்லாம். என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்தானுங்க ஒரு ஒரு பாயிண்ட்ல. அது தட்டி தட்டியே கொரோனா பாதி கொரோனா அங்கேயே போயிடும். ஓ இது பூரா பைத்தியங்கடா, இதுக்குள்ள வரவே கூடாதுன்னு. கொரோனா வந்து அப்படி போயிருக்குமே தவிர, நோய் இவனுக்கு பயந்துட்டுலாம் இவனுக்கு பைத்தியார்த்தனத்துக்கு பயந்துட்டு ஓடிடுதுன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த பிரசாந்த் ப்ரோ மாதிரி அல்டிமேட் காம்போ வந்துச்சு. நம்ம பாருவும் திவாகரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அகைன் இது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இது திருப்பி சண்டை போட்டிருந்தாங்க 2 நாளைக்கு 4 நாளைக்கு. திருப்பி வந்துட்டு அண்ணே நொண்ணேன்ட்டு போயிருச்சு அது. ஓ இதுவா? ஏங்க ஆமா. அவ அப்படிலாம் இல்லைங்க. அவ என்ன தெரியுங்களாங்க? அவ உலக ட்ரிக்ஸுங்க அவ.
நீங்க அவள சாதாரணமா மட்டும் நினைக்காதீங்க. அவளோட ஸ்கெட்ச் ஃபுல்லாவே நான் சொல்லட்டுங்களா? அந்த 12, 1 மணிக்கு எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணா ரொம்ப க்ளோஸா பண்ணா பாருங்க. மத்தவன்லாம் தூங்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு தூங்காது. உறுதியா தூங்காது. அதோட ஸ்கெட்சு 1 டூ 3 தான். காலையில எந்திரிக்கிறோம். எவன வம்புக்கு இழுக்கலாம்? எவன என்ன ஸ்கெட்ச போட்டு, எவன விஷம்னு சொல்லி, நம்ம விஷத்த கக்கி, நாம எப்படி இங்க வாழ்க்கைய ஓட்டுறது? நாளைக்கு ப்ரோமோல எத்தன ப்ரோமோ இவனுங்க வெட்டுவானுங்க? அதுல எத்தன ப்ரோமோ நாம இருப்போம்? இவனுங்க எப்படி இருந்தாலும் பைத்தியங்க. இவனுங்களுக்கு நடுவுல நம்ம ஈஸியா ஹீரோ ஆயிரலாம். வைல்டு கார்டு வந்தான்னா, நம்மளய போட்டு வந்து எப்படியோ ஒழப்பி விட்டுருவானுங்க. வைல்டு கார்டு நீங்க பாருங்க, இவன் போறானுங்களா? நம்மாள் ஆமா யாரு? 4 ப்ரோமோ பார்கவா? வந்துச்சு. யார் அது? 4 ஏதோ பேர் ஏதோ ஒரு போறாங்க. யார் யாருங்க? பிரஜின், சாண்ட்ரா, அப்புறம் ஓஹோ! திவ்ய அப்புறம் கணேஷ் அந்த எல்லாம் வந்து சீரியல். திவ்யா கணேசன்ட்டு இந்த ஆர்கே சுரேஷ் கூட ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆகி பிரேக்கப் ஆச்சுல்ல ஒரு பொண்ணு. ஆமாமா. அந்த ஓகே, பொண்ணு. அப்புறம் ஓகே. சாண்ட்ரா, அப்புறம் அமித் பார்கவ்ன்ட்டு அவரும் சீரியல் ஆக்டர் சீரியல் தான். ஆமாமா. பார்கவ் நம்ம தோஸ்து தான். நமக்கு தெரியும். நீங்க ஒண்ணுமில்ல. பிரஜின், சாண்ட்ரா அப்படிங்கிற 2 கேரக்டர் உள்ள போகுதுல்ல. ஆமா. நான் இப்ப சொல்றேன். எழுதி வச்சுக்கங்க. இங்கிருந்து இப்ப எப்ப எப்ப நாளைக்கு போறாங்களா? எப்ப போறாங்க? இந்த தெரியல வீக்ல சார். அது ப்ரமோ இந்த வீக்ல போட்டிருக்காங்க. எப்ப இந்த வேணா வீக் என்டர் ஆகலாம். இந்த வீக் போனதுலருந்து 2வது நாள்லருந்து அவங்க வந்து ஒரு 4 மொத்தம் 4 ப்ரோமோ வருதா? ஆமா ம். ப்ரோ. 4 ப்ரோமோல 3 ப்ரோமோல அவங்க 2 பேருமே இருப்பாங்க. அடுத்த எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து 1 மாசம் அவங்க தான். இப்ப அதாவது ஏன்னா, அந்த வெடிகுண்டு அணிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது மனித வெடிகுண்டு 2மே. அது சாதாரண வெடிகுண்டு கிடையாது. நீ அந் நீ சாண்ட்ரா ஒண்ணு டஃப் குடுக்க போகுது. நான் இப்பவே சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க. நீங்க பாரெல்லாம் எவ்வளோ பாரு நல்லவ, பாரு யோக்கியம், பாரு சூப்பர் அப்படின்னு சொல்லுவா. இதே வாய்கள் சொல்லுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா எனக்கு தெரியும். எனக்கு சில பல விஷயங்கள் தெரியும். இல்ல செத்தானுங்க. அதாவது செத்தானுங்க. அதாவது செத்தானுங்கன்னா, செத்தானுங்க. நிஜமா செத்தானுங்க. அது ஐய், அப்ப வந்து அதனால லைவ்ல ஜாலியா இருக்குமா சண்டை? இல்ல 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 பானு, அதனாலதாங்க ஆ. பானு ஆரம்பத்துல இருந்தே மாத்தி பேசுறது இல்ல ஒரே பானு ஸ்டாண்டர்டா பேசிட்டு இருக்கு. சட்டிக்குள்ள உக்காந்த மாரியே இருக்கு அவனுங்களுக்கு. நல்லா கொதிக்கிற எண்ணெயில, நல்லா பாத்தீங்கன்னா, கட்டி உள்ள விட்ட மாரியே இருக்கு அவனுங்களுக்கு. நீங்க இல்ல பாத்துட்டே இருங்க. பிரசாந்த் ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல இதுங்க 2 பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நான் லைவ்ல போய் பார்த்தேன். அப்ப நான் மெசேஜ் பண்ணேன். ப்ளீஸ் டர்ன் த கேமரா டு அன்பு கேங் அப்படின்னு சொல்லி போட்டேன். சரிங்களா? உண்மையாலும் போய் பாருங்க. கேமரா திரும்பிடுச்சு. பிரஷ்ஷ யாரோ எடுத்துட்டாங்க. என் பிரஷ்ஷ காணோம், என் பிரஷ்ஷ காணோம்னு ரம்யா ஒரு பக்கம். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு "டேய் அங்கேயே திருப்புங்கடா" அப்படின்னா, அப்புறம் திருப்பி இவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. புரணி நீங்க பேசிட்டு அப்ப இருந்தாங்க. அப்ப என்னன்னா, அந்த ஜாய்ஸ்டிக் எனக்கு குடுத்துருன்னு சொல்லுங்க. ஏன்னா, அவனுங்க எப்படியும் பாக்குறதில்ல. நீங்க அந்த ம். ஜாய்ஸ்டிக் நீங்க வாங்கிக்கங்க. உங்க வீட்டுக்கு கொண்டு அனுப்ப சொல்லுங்க. இல்ல அப்பப்ப திருப்பி பாத்துக்கங்க. என்னென்னதான் இல்ல பண்றானுங்கன்னு இல்ல பாத்து அவனுக்கு தான் இல்ல நிஜமாவே சொல்லுங்க. பிரசாந்த் என்கிட்ட ப்ரோ. போட்டா அவனுக்கு காட்டுறானுங்க. ஆ, இல்ல. ஏங்க இன்னொரு டைம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் திருப்பி திருப்பி போட்டுட்டே இருப்பேன். நிறுத்தவே மாட்டேன். ப்ளீஸ் டர்ன் த கேமரா டுவர்ட்ஸ் அன்பு கேங் போட்டுட்டே இருப்பேன். திருப்பி அ திருப்புனாங்களா உடனே ரம்யா என்ன அழ வச்சுட்டாங்கக்கா. என்னை பத்தி ஏதோ பேசுறாங்கக்கா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த புரணி பேசுறதையே கேட்டு போயிடலாம் சாமி. திருப்புடா கேமரா வந்துச்சு அப்படின்ட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க? சரி நீங்க அரோரா அதாவது கையில என்ன ஆச்சுங்க? அரோராவுக்கு என்ன ஆச்சு கையில? அரோரா நான் சொல்றேன். எனக்கு தெரியும். கை அது வந்து உடைஞ்சிருச்சா? இல்ல சொல்லுங்க இல்ல. அது சொல்லுங்க. முக்கோண காதல். அதாவது இந்த முக்கோண காதலா? பாருவும் ட்ரையாங்கிள் ஆமா. லவ் ஸ்டோரி. ஓ முருகா! அதாவது இந்த பாருவும் கமர்தீனும் ஜாலியா பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது அரோராக்கு பிடிக்கல. நேத்துல அ, இருந்து மூஞ்ச காட்டிட்டு இருந்தது. அழுதே பிடிச்சு. அது சொல்லிருச்சு. ஃபர்ஸ்ட் வீக் வந்து என் கூட இருந்தா நீ ஜாலியா இருந்த. இப்பலாம் நீ பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிருச்சு. இவர் வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ இல்லங்க, எனக்கு இல்லங்க. தங்கச்சி. இவ 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 என்னங்க இவ கதை தான் என்னங்க? இல்ல அது வெளியில வந்தோனே நம்ம ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு வரோம். பிரசாந்த் சார் உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி ஹேமா ஹோஸ்ட்க்கு ரெக்வெஸ்ட் தயவு வச்சு யார் தயவு செய்து பேசிட்டு அவள யாரு கூட்டு அரோரா வாங்க. கதையாங்க? ஏன்னா, ஆமா. அரோரா கதையா? ஆ. அரோரா இல்ல ஸ்டோரியா? நான் அது எனக்கு வந்து ஒரு என்னன்னா இருங்க 2 நிமிஷத்துல நான் ஒரு நிமிஷத்துல அவங்களோட ஸ்டோரி சொல்லிடுறேன். நான் ஒரு அ, பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்தேன்னா, அ, சைல்ட்ஹுட்ல இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்து எல்லாரும் பொம்பளை பிள்ளை வேணாம்னு சொன்னாங்களா, ஸ்கேன் பண்ணி அ, பார்த்தப்ப நான் பொம்பளை பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நான் அ, பொம்பளை பிள்ளையா பொறந்துட்டேன். அதனால என் வீட்ல எல்லாரும் என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க. எங்க பாட்டி என்னை சாக்கடையில தூக்கி எறிய சொல்லிட்டாங்க. என் வீட்ல அ, அன்பே கிடைக்கல. இப்படியே வளர்ந்தேனா, அ, காலேஜ் போய் ஜாலியா இருந்தேனா, அப்ப கொரோனா அ, வந்துருச்சா, வீட்டுக்குள்ளார அப்படியே அடைஞ்சு போயிட்டேன்னா, எங்க அப்பா கிட்ட அ, சொன்னேன் நான் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு. சைல்ட்ஹுட்ல ஒரு அ, தடவை போயிட்டேன் 3 மணி நேரம். திருப்பி அ, பயந்துட்டு இருக்கோன்னு வீட்டுக்கு வந்துட்டேன்.
திருப்பி ஆ, இப்ப வந்து எங்க அப்பா பர்மிஷனோட இப்ப தனியா வந்து ஒரு சின்ன ரூம்ல எனக்கு ஆ. படிச்ச டிகிரி வச்சு வேலை பார்த்துட்டு தனியா ஹாப்பியா ஆமா. இருக்கேன். பெரிய ஐ ராக்கெட் ஐ இன்ஜினியர் ஆகி, 2 நான் ராக்கெட் வந்து இந்நேரம் இஸ்ரோவுக்கு பதுவா விட்டு, இன்னைக்கு வந்து பெரிய அப்துல் கலாமுக்கு அப்புறம் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து, பல ஏங்க பல அந்த சாதனைகள் சுபா புரிஞ்சுட்டு சுபா இருக்காங்க. ஒரு பாயிண்ட விட்டுட்டீங்க. நான் அன்புக்காக ம். ஏங்குறேன். என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசினாவே நான் வந்து அவங்கள நல்லா பார்த்துப்பேன். என்னையும் லவ் பார்த்துக்கணும்னு நினைப்பேன். லவ் ரோட கிராஸ் பண்ணும்போது கைய புடிச்சிட்டு தான் நான் போகணும்னு ஆசைப்படுவேன். அதெல்லாம் ஆ. நீங்க விட்டீங்கோ. இல்ல அது ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லணும்னா இவ்வளவுதான் என்னால மூச்சு இல்ல விடாம சுபா, சொல்ல முடியும். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா, என்னமோ அவங்க பாட்டி வந்து பொறந்தோனே சாக்கடைக்குள்ள கட்டி இறக்குன மாரியுமே, இது என்னமோ வந்து அடுத்த ஷாட்ல சாக்கடையிலேயே தவந்து வந்த மாரியுமே, அப்புறம் யாரோ வந்து அனாதை இல்லத்துல வந்து யாரோ ஒரு நர்சம்மாவோ எடுத்து வளர்த்த மாரியுமே, அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பல இன்னல்கள சந்திச்சு, போயிட்டு ஏதோ கல் உடைச்சு, கப்பல்ல வேலை செஞ்சு, ஒரு ஆளாகி, தனியா ரூம் எடுத்து, இல்ல இந்த இல்ல மீட்டர்ல நாங்க பேசுதே! நாங்க வசதியான குடும்பம் தான். எங்க அப்பா தனியா அப்ப அந்த போவேன்னா இன்ஸ்டா உனக்கு ஐடி கோல்டு யாரு வேணுமா? யாரு ஓபன் பண்ணது இது சுபா? அது கூட இன்ஸ்டா பிரச்சனை ஐடி இல்ல. அது கூட பிரச்சனை இல்ல. இதெல்லாம் கூட நான் தனியா வந்து, எங்க அப்பா பெர்மிஷனோட நான் ராக்கெட் விட்டு நான் பெரிய ஆள் ஆனேன்னு சொல்லுச்சு பார்த்தீங்களா? அங்க தான் அந்த பொண்ணு நிக்குது. ஏம்மா அரோராக்கு எதிராக பிரசாந்த் சார் பேசினார். இல்ல ட்விட்டரில் இல்ல. பிரசாந்துக்கு அப்ப எரியும். அது ஓஹோ! ராக்கெட் விட்டது பானு. இன்ஸ்டால. இன்ஸ்டால தானே ராக்கெட் விட்டுச்சு. அத இல்ல அததான் சொல்றேன். ஆமா. மிகப்பெரிய விஞ்ஞானியாய் அங்க தானே ராக்கெட் விட்டுச்சு. இல்ல இல்ல சரி இல்ல சொல்லுங்க. பிரசாந்த் அந்த சார். முக்கோணக்காரல ம். கண்டினியூ பண்ணுங்க. இல்ல இத மட்டும் சொல்லிட்டு கன்டினியூ பண்றேன். இல்ல ம். பிரசாந்த் சார், அவ எதுக்கு இன்ஸ்டால ஐடி கிரியேட் பண்ணான்னு தெரியல. அது பிரசாந்த் ப்ரோவுக்கு யார் குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதை நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். இது இல்ல ஏதோ அது கோர்த்து யாருமே விடுறதுலயே இருக்கு. குடுக்கவே இல்ல. ஏய் நான் பானு, நேத்து தான் போய் பார்த்தேன். அந்த ஒரே ஒரு செகண்டு. ஏய் கண்ட்ராவிய. பானு. பானு, இன்னும் ரியாலிட்டி தெரியாம சின்ன குழந்தை மாரி விளையாண்டுக்கு இருக்காதீங்க. அது வேற ஸ்டோரி. சும்மா நீ கலாய்க்கிறேன்ற பேர்ல அந்த சரி கோர்த்துட்டு போயிடாதீங்க. கண்ட்ராவிலாம் இல்ல இல்ல இப்ப பேசாத பானு. ஸ்டோரிய நான் மட்டும் நேத்து தான் சொல்லட்டும். பார்த்தேன். முக்கோண ஸ்டோரிய மட்டும் சொல்லுங்க. கையில அடிபட்டதுக்கு காரணம் என்ன? அது அவ்வளவுதான் என்ன ஆமாமா. சொல்லுங்க. அவ்வளவுதான். அதுதான் அத இவங்க சொல்லிருமா தயவு செய்து. இவங்க 2 பேரும் பேசுறது அவளுக்கு பிடிக்கல. நேத்துல இருந்து அழுதுட்டு இருந்தாப்ல. அப்புறம் வந்து ரம்யா வந்து கூட்டிட்டு வந்து கமருதீனோட டான்ஸ் ஆட ஏன்னா கமருதீனும் பார்வதி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க லைவ்ல. இவ ரொம்ப ஆ. அழுதனால ரம்யா வந்து கூட்டிட்டு வந்து இவளையும் டான்ஸ் ஆட வச்சோன்னே கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க. காலையில இருந்து சரி. அதே பேசு. இல்ல பானு. ரம்யா ஜோன்னு ஒரு பார்ட்டி வந்து 15 நாளா என்னதான் பண்ணிட்டு இருக்கு? அதுக்கே தெரியல. அது வந்து பெட் நாமினேஷன் ப்ராப்பர்ட்டி. ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு ஆக்ட் பண்ணிட்டு கீழ குக்கிங் விழுந்துரும். இது இதுல வந்து வந்து எப்படி இந்த வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் அப்படி வெட்டிட்டு அப்படியே உட்கார்ந்திருக்குதா? எப்படி? அதுவும் செய்யாது. அது டீலக்ஸ் ரூம்ல இருக்கு. ஒரு இந்த தூசிய இப்படி தூக்கி இப்படி போடக்கூடாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் சார். அதுவும் ஆர்மி ம். ஆபீஸ் இந்த வீக் ரூல்ஸ் மீறவே கூடாது. நீங்க அவன் அந்த மீறினீங்கன்னா எங்கள் பைத்தியம். அவன் உங்கள மென்டல் எங்கள் வழக்கு பைத்தியம். போட்டு அவன வீட்டில் வச்சிருவேன். எங்களும் கார்த்திகை எங்கள் அண்ணன் தம்பி இருக்கையில் எனக்கு என்ன வேலை? தம்பி இல்ல எஃப்ஜே நியூ ரூட். நியூ ரூட். ஆமா ஆமா. நாளெல்லாம் விட்டுட்டீங்க. அவன் அவன் என்னங்க யாரோ சத்தமா பேசுனா அவனுக்கு பிடிக்கிறது இல்லாட்டிக்கு, அதுக்கு மேல சத்தமா பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு, அவனுக்கு செஸ்ட் இருக்குன்னு நெனச்சுட்டு செஸ்ட் தூக்குறான். ஆனா ஆள் தல மட்டும் தான் வெளியில வருது. செஸ்ட்லாம் ஒண்ணும் காணோம். ஏய் தம்பி அப்படிங்கிறான். ஷோல்டர் அவன் இறக்கு அப்படி அவன் சொல்லிட்டு தல நம்ம போய் அதாங்க ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிபி வந்தவன் மாரி மேல போறான். அடுத்து தல முன்னாடி வருது. செஸ்ட்ட காணோம். அப்படிங்கிறான். அவன பார்த்தாலே சிரிப்பு தாங்க வருது. இவனுங்கலாம் எங்கிருந்துங்க புடிச்சிட்டு வந்தானுங்க ஒவ்வொருத்தனையுமே. நடிப்பு ஐயோ! பிரசாந்த் சார், காசு இவர் கொடுத்து. பிரவீன் பத்தி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நேத்து ஆ, நைட் ஒரு கூத்து நடந்தது. இவர் வந்து ஆ, கமருதீன்ட்ட இருந்து 5 காயின் வாங்கியிருக்காரு. ஆ. கானா வந்து 5 காயின் குடுத்திருக்காரு. சோ ம், சேவ் பண்ணும்போது கனிய சேவ் பண்ணியாச்சு. இது 2 பேரும் ம், பேசிட்டு கொண்டு போனாங்கன்னா, ஐயோ! நான் அம்மா சத்தியமா நான் அதெல்லாம் நினைக்கல. எல்லா கேமராலயும் போய் பதிவு பண்றாரு லைவ்ல. ம், சத்தியமா நான் அத நினைக்கல. அவங்க நெறைய வேலை செஞ்சாங்க. ம், அப்படிலாம் நினைக்கலன்னு கையெடுத்து கும்புறாரு. கேமராவா. அம்மா சத்தியம் ம், எல்லா சத்தியமும் போட்டாச்சு. இதுதான் ம். மிலிட்டரி ஆபீசரோட ஒரு இது. கேமரால எடிட் மிஸ் ஆனா கூட இன்னொரு கேமரால புடிச்சுக்குவானுங்கன்ட்டு. ஆமா. போன அதுதான் சீசன் சிவகுமார் மாதிரியே பண்றாரு. போன சீசன் சிவகுமார் இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணியிருந்தாரு. ஃபுல்லா. ஓ! பிரயாங்க அவன் கை சுஜாவர்ணி இருக்கார்ல. அடிபட்டது. சிவகுமார் தானே? சுஜாவர்ணி அ ஹஸ்பண்ட். எனக்கு போன சீசன் மட்டும் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க. நான் சொல்றேன் பாருங்க. இந்த சிவகுமார் என்ன பண்ணா, தன்னோட டேலண்ட் காட்டுறேன்ட்டு, அந்த ஆள் ரஞ்சித் அப்பதான் நைட்ன்னு நெனைக்கிறேன். ஒரு 12:30 மணி இருக்குங்க. 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அப்பதான் தோசை சுடுறதுக்கு போனாரு. ஏதோ மாவ கீவ எடுத்து ஊத்துனாரு அப்பதான். இந்த சமையல் ரூம் சின்னதா தான இருக்கு போன சீசனு. அப்பதான் ஊத்துறாரு. ஊத்துனே இவன் போறான். கிராஸா போய் நின்னுட்டு, அப்பா மிட் நைட்லயாவது நம்ம பாடுனா ஏதாவது கேட்பாங்கன்ட்டு, ஒரு பாட்டு ஒண்ணு பாடுனானுங்க. அப்டின்னானுங்க. அதாவது ரஞ்சித்தோட மன ஓட்டம் ஸ்க்ரீன தாண்டி எனக்கு கேட்குதுங்க. அதாவது
இவனை இங்கேயே புதைச்சிட்டு நாம இப்பவே ஜெயிலுக்கு போனா என்ன அப்படிங்கிறது மட்டும் அவர் என்னன்னா நிம்மதி யாரு நம்ம இவன் இருக்கான் யாரு நம்ம அவன் அதான் சேலத்து போய் அவன் ஒருத்தன் தானே அந்த 3 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தானே அவன் பேர் என்னங்க விஷால் விஷாலு விஷால்லாம் பக்கத்துல நின்று இருக்கிறான். நான் உனக்கு சுட்டு தரேன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க. அவர் நிம்மதியா சாப்பிடலான்னு அப்பதான் வர்றாரு. நீங்க கவலைப்படாதீங்கன்னு 2 தோசை ஆகுன்ட்டு வர்றாரு. இவன் அங்கிருந்து கிராஸா வந்து ஒரு பாட்டு பாடினானுங்க. அது எங்கேயாவது முடிஞ்சா எடுத்து பாருங்களேன். அதாவது அல்ட்ரா டார்க் காமெடியா இருக்கும். நீங்க அப்படியே ரஞ்சித் ஃபேஸுக்கு ஜூம் பண்ணுவானுங்க. அந்த ஆள் என்னன்னா, ஐயோ! எப்படியாவது நம்ம நல்லவ மாரி இது 10 நாள் நடிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து டென்ஷன் ஆயிறக்கூடாது அப்படின்னு அவ்வளவு பாடுபடுவாரு. எனக்கு அவன் அல்ட்ரா காமெடிங்க. அவன ஏங்க யாரும் யூஸ் பண்ண மாட்றாய்ங்க? அவன் பாட்டுக்கு தனியா அதோட ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி ஒரே ஒரு ப்ரோமோல தான் வந்தானுங்க. ஐயோ! கஷ்டப்பட்டு பேசி நான் நடுவுல போயிட்டு பாவம் அவங்க சுஜா அவங்க பார்ட்னரு எங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பும். சிவாஜி அவரு வந்து போட்டி போடுறார். நீங்க ஓட்டு போடுங்க அப்டின்ட்டு. எதுக்குடா நான் ஓட்டு போடணும் அப்டின்னு. பாவம் வாரம் அனுப்பும். என்ன வாரம் எப்ப பார்த்தாலும் தினம் கூட அனுப்பும்னு நெனைக்கிறேன். சாயங்காலம் அனுப்பும். பாவம் எல்லாம் ஓட்டு போடுங்கன்ட்டு. எவனுமே ஓட்டு போட மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி வாரம்லாம் அதுவே ஓட்டு போடலன்னு நெனைக்கிறேன். இவன் முதல்ல வெளில வந்தா போதும் மானத்த வாங்குறான் அப்டின்ட்டு ஓட்டு போடலன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்ப பிரவீன் போறோம் பிரசாந்த் ப்ரோ. பிரவீன் அந்த மாதிரி தான் பிரவீன் ராஜா. ஏங்க அவனுக்கு யாருங்க அந்த கேப்டன் அவன்? ஆமாமா அதான் கனி குரூப்ல இருந்ததுனால அவன் கேப்டன் ஆயிட்டான் குரூப்பிசத்துனால. ஓ இது வேறயா? இவனுக்கு சரி அவன பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு செலக்ட் பண்ணிட்டாங்க சார். அந்த கொடுமையை பாக்கலையா நீங்க? அவன்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு எங்க போய் என்னங்க பெர்ஃபார்ம் பண்ணா? அப்படி என்னங்க பண்ணா அவன்? கனிக்கு சொம்பு தூக்குனான்ல அதான். ஓ இவனுக்குள்ளே இந்த வீட்டு தனியாக ஆடினார், கண்ணை உருட்டி பார்த்தார், கையை கட்டி முறைத்தார், சமைத்தார். இந்த 7th சீசன்ல டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் இருந்தார்ல அவர் மாதிரி. அவன் ஒருத்தன் லைட் வெளிய நின்னுட்டு சொல்லுவார்ல டைட்டில் வின்னர் சரவண விக்ரம். ஏமா அவன்தான். அவன் வந்து இவனாவது நம்மால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவன் பேர் என்னமோ சிவாஜி வந்து அது அப்பா ப்ராப்ளம் வந்து நம்ம இங்கிட்டு வந்துருவோம். அது இல்ல சிவாஜி அவரு ஆமா அது என்னமோ சிவகுமார் வந்து 12 மணிக்கு அவன் 1:30 பைத்தியம். அதாவது இவனுங்களே 12:30 மணிக்கு தூங்கிடுவானுங்க. அவன் இவனுங்க தூங்குனதுக்கு அப்புறம் வெளில வருவான். வெளில வந்துட்டு தண்ணியா பாத்தீங்கன்னா அந்த பெட் ஒன்று இருக்கும் நடுவுல அந்த சோஃபா அங்கதான் நடந்துட்டு இருப்பான் ஆளு. அப்படியே சைலண்டா நடந்துட்டு இருப்பான். சரவண விக்ரம் நல்லா இருக்க சரவண விக்ரம் ஸ்மார்ட்டா இருக்க அப்படிங்குவான். டேய் யாரா நீ? அவன் அதாவது அவனுக்கு என்னன்னா இவனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம 1 மணிக்கு தான் தெரியும். ஏன்னா அவனுக்கு மனசாட்சிக்கே தெரிஞ்சிருச்சு போல. 1 மணிக்கு முன்னால பேசினா நம்மள எவனுமே பார்க்க மாட்டான். அதனால இப்பயாவது பேசிக்குவன்ட்டு அவன் அந்த கப்பு வந்து அதெல்லாம் வந்து லைஃப் டைம் காமெடிங்க. இல்ல மிச்சர் ஒரு தடவை மிட் நைட்ல மிச்சரை தூக்கிட்டு எடுத்துட்டு வருவாரு பாருங்க. அதெல்லாம் நான் உளுந்து சிரிச்சேன். ஐயோ மிச்சர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு நைட்டு. ஆமா ஆமா சரி பானு இவனுக்கு சரி இப்ப 3 மணிக்கு மேல எல்லாம் பாட்டு பாடுறானுங்களா? ஆதிரி எல்லாம் போயிடுது. இவன் என்ன பண்றான்? இப்பெல்லாம் பாட்டு பாடுறது இல்ல. ரம்யாவை புடிச்சிட்டானே. ரம்யா ஓ அப்படியா இவன்? அது வந்து ஆதிரை இருக்கும் போதே ஒரு ட்ராக் லைட்டா போயிட்டு தான் இருந்தது. ஆதிரை அதுக்கு ஒரு 2 சண்டை போட்டுச்சு. இப்ப வந்து லைசன்ஸ் தடிச்சிட்டு இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லா சுத்திட்டு தான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேனே, இவங்க என்ன பத்தி கமெண்ட் பண்ணி அழுவுறாங்க. அப்பா எனக்கு அவளை கண்டிப்பா திருப்பி வைல்ட் கார்டுல இறக்கி விட்டுருவாங்க ஆதிரிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப அதுதான் போயிட்டு இருக்கு. உறுதியா சகலதி சண்டைக்கு ஆதிரை உள்ள இறங்க. இல்ல பிரசாந்த் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ அங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே லவ் ட்ரையாங்கிள் இல்ல ட்ரிபிள் ட்ரையாங்கிள் தான் ஓடிட்டு இருக்கு. 3 பேரா என்னங்க கன்றாவி அது? ஏங்க நீங்க இது என்னங்க இது பிக் பாஸ் இல்ல வேற ஏதாவதாங்க? இது வெப்சைட் பார்த்த மாதிரி இருக்கு. இது ஏங்க பண்றேன் அப்படின்னு இல்ல என்ன அரரா வந்து இப்ப அரராக்கு சரி அரராக்கு எவ்வளவு ஓடிட்டு இருக்கு? எத்தனை சமுருதினும் துஷாரும். சரி இது மாற்றமெல்லாம் அப்பப்பவா? ஆமா முத்தம் கொடுத்துட்டா ப்ரோ. நேத்து நீங்க பாக்கலையே அந்த கொடுமைய வேற. முத்தம் கொடுத்துருச்சு. ஏங்க காதே ஒரு மாதிரியா இருக்குதுங்க சீரியஸா. ஏங்க இது கேக்கறக்கே எப்படி இருக்குது?
இதெல்லாம் சொல்லி பானு நான் ஏன்டா பிக் பாஸ்க்கு போலன்னு அவரை வருத்தப்பட வைக்கிறீங்க. இல்ல இல்ல தயவு அதுதான் செய்து நான் நான் சொல்றேன். ரொம்ப இளைஞனின் நான் சாபம் ரொம்ப உங்களை பழி இல்ல வாங்கும் பாத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த மானங்கெட்ட பிக் பாஸ்க்கு போய் இந்த இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் கப்பலேத்துறதுக்கு நாம இங்கேயாவது நின்னுட்டு ஏதோ உங்க 4 பேத்துக்கு 6 பேத்து கூட பேசிட்டாவது நிம்மதியா இருக்கிறேன். இல்ல இதுல என்ன பிரசாந்த் ப்ரோ, இல்ல நீ உங்க காது ஏன் வலிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க இத்தனை பேர் கேட்கலாம்ல. எடுத்தோடனே வந்துருவீங்களே என்ன ட்ராக்குன்னு ஏன் வந்துருவீங்களே கேக்குறீங்க? ஏங்க அதாவது ம். ஏங்க அவ என்னங்க அவ தாங்க ஆரம்பிச்சு விட்டது. நான் கேக்குறேன். வேற அதுவே யாராவது எங்களுக்கு ஆரம்பிச்சாங்களா? தெரியாது. எங்களுக்கு அதுவே நீங்க சொல்லி தான் தெரியும். சரி அவதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அது அது விடுங்க பானு. நான் என்ன கேக்குறேன், இது இப்ப ட்ரையாங்கிளா இருக்குது. அடுத்த வாரம் என்ன ரெக்டாங்கிளா மாறிருமா? இல்ல 4 அரோரா பேரா? இந்த வாரம் போயிடுறேன்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னா ஆகலாம். இல்ல 2 சரி கலையெல்லாம் இருங்க. இல்ல எனக்கு இப்ப பானுப்பா. எனக்கு இப்ப கிளியர் பண்ணுங்க. இப்போ ம். அரோரா வந்து கமருதீன், துஷாரு இந்த தொட்டுக்கிறதுக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மெலன் 3 ஊறுகாய், ஆச்சு. வாட்டர்மெலன் ஊறுகாய். ஊறுகாய் வந்து வாட்டர்மெலன் 3. ஆமா. அடுத்து வருவோம். இந்த ம். ரம்யா. ரம்யா ரம்யா வந்து FJ எஃப்ஜே. சபரி. ஆக்சுவலி எஃப்ஜே இதவே பேசுறீங்களே, நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அந்த வியன்னா ம். ஒரு பொண்ணு, சுபிக்ஷா ஒரு பொண்ணு. தப்போ இருங்க சரியோ, இருங்க. அவங்க கேம நாங்க எதுக்கு விளையாடுறாங்களே தவிர இல்ல நாங்க இல்ல எதுக்கு நல்லது பேசுறோம்? நாங்க நல்லதெல்லாம் பேச மாட்டோம். அதுக்குதான் இல்ல மாமா இல்ல நாங்க இங்க நீங்க வந்திருக்கிறது பேசுறீங்க. அதனால நான் சொல்லிடுறேன். நாங்க உண்மையிலே இங்க சொன்னா வந்து வியன்னான்னு ஒரு நாங்க பொண்ணு இங்க- இருக்கு. லைலா சொன்னீங்கல்ல நீங்க ஸ்டார்ட்டிங்ல லைலான்னு ஒரு பொண்ணு. ஆமா அந்த பொண்ணு உண்மையிலே கேம் விளையாடுறதோ இல்லையோ லவ் கண்டென்ட் இந்த ஃபிலித்தி ஒரு மாதிரி பேசுறது அதை எதுவுமே பரவாயில்ல. பண்ணாம கிராஃப்ட் வந்து மேல போய்கிட்டே இருக்கு. சுபிக்ஷா கூட தப்பு பண்ணா அந்த ஒரு கேம்ல வந்து சத்தியம் பண்ணிட்டு பண்ணல. மத்தபடி அவளுமே வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் த கேம் என்னென்ன போகுது அதே மாதிரி தான் இருக்கா. பாரு கிட்ட சண்டை போட்டாலும் பார்வதி கிட்ட கேம்ல ஏய் பாரு பாரு பண்ணுன்னு தான் சொல்றா. வெஞ்சன்ஸும் வச்சுக்கிறது இல்ல. அந்த மாதிரி இப்படி போகுதுங்க. இந்த இதுக தான் வந்து கெமியுமே சரி. அந்த பொண்ணு இருக்கு. பொண்ணுகள நல்ல பொண்ணுகளும் இருக்குன்னு சொல்ல வரேன். இதுக லவ் பண்ணுதுகளா தோல்ல தோழன்ற ஏங்க வார்த்தைய கெமி எல்லாம் பரவாயில்லையேங்க. அந்த பொண்ணு கூட பரவாயில்ல போலயே. ஆமா ப்ரோ. ஃப்ரீயா தான் இருக்காங்க. ஓ சரி இது 3. அப்ப இந்த இந்த ரம்யாஜோ என்ன பண்ணுது? அது ரம்யாஜோ சும்மா தான் FJ. அந்த அளவுக்கு கொண்டு வரல. அந்த சும்மா லைட்டா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க லெவலுக்குலாம் வந்துட்டு டபுள் வேர்ட்ஸ் பேசுறது அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு பையனும் இருக்கு பொண்ணு பழகுற மாதிரி தான் இருக்கும் பேசிட்டு இருக்காங்க. இருக்கலே பேட் வந்து இந்த அரோராவும் நான் எங்க அரோரா நடிப்பா பார்வதி இருக்கேன். கமருதீன் எங்கள் தான். எங்கள் தலைவி பார்வதியும் தான். அது ஏன் கத்திக்கிட்டே கிடக்கு? நான் லைவ் பாக்குறேன் முடியல. அதுக்கு தொண்டையா இல்ல எனர்ஜி எங்க இருந்து வருது? இல்லைங்க. அது அப்படி இல்லைங்க. அந்த ஆங்கரிங் பண்ணி பண்ணி நீங்க ஆங்கரிங் பண்றவன எல்லாருமே பாருங்க. இப்போ மம்தா பேசுன்னு வச்சுக்கங்க. ஹலோ பிரசாந்த் அப்படிங்குதா? அங்க என்னன்னா, அந்த கேட் வந்து எங்கேயோ உடைச்சு விட்டுறானுங்க எவனோ ஒருத்தன். என்ன? ஹலோ பிரசாந்த். ஆ அப்படின்னா, நாம என்னன்னா, நீங்க அப்படி ஓப்பன் பண்றப்ப நம்ம என்ன ஆயிருவோம், நாம குளோஸ் ஆயிருவோம். ஆஹா! இவ கூட பேசுனோம்னா நாம ஜெயிக்க முடியாதுடா சாமி அப்படின்ட்டு, மம்தா சொல்லுங்க மம்தா அப்படின்ட்டு, அப்படிங்களா? சரிங்க மம்தா, ரைட்டுங்க மம்தா, நீங்க சொல்றது ஓகே மம்தான்னு ஓடி போயிருவோம். என்ன? பிரசாந்த் bro, அது ஒரு அது ஒரு மாரி பிரசாந்த் அது ஒரு அது நீங்க ஒரு 50 எபிசோட் 100 எபிசோடு இந்த 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 ஆன்லைன்ல அதுவும் இந்த அந்த அவங்க பண்ணி ஆங்கரிங் பண்ணி பண்ணி ஒரு மாரி கரகரன்னு ஆயிடுதாட்டுது. என்னன்னு தெரியல. நீங்க நேர்ல வாய்ஸ் டசன்ட் பாத்துருக்கீங்களா மேட்டர் பிரசாந்த் ப்ரோ? இங்க பார்வதி. பிரசாத் ப்ரோ. ஒன் இல்ல செகண்ட். வாய்ஸ் இல்ல. நான் அதுக்கு சொல்ல ஹேமா. நான் சொல்றது அப்ரோச் சொல்றேன் நானு. ஐ மீன் அந்த ஹோஸ்டிங் மூட்லயே பேசுறதுங்கிறேன் நானு. வாய்ஸ் என்னவா வேணா இருக்கட்டும். சௌந்தர்யா கூட தான் கரகரன்னு பேசுச்சு. ஆனா சௌந்தர்யா வந்து டிஸ்டர்ப் பண்ண மாரி பேசுமா? பேசாது. அது ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஃபன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். ஆ தேவைன்னா பேசுவோம். அதாவது என்னமோ பண்ணுங்கடா, போங்கடா அப்படின்ட்டு அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருக்கும். தேவைன்னா பேசும். அப்படிதான் சௌந்தர்யா இருக்கும். ஸோ இது என்னன்னா, எப்படி சொல்றது? அந்த வம்ப விலைக்கு வாங்குறதுங்கிறது எக்ஸ்பர்ட்டா இருக்குது. எல்லா இடத்துலயும் வம்ப விலைக்கு வாங்குது. அது ஏன்னு எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் இல்ல சொல்றேன். ஒரு ஒரே யூடியூபர் செகண்ட் வருத்தம் ஒரு பானு. யூடியூபருக்கே தெரியும். அதான் தெரியும் இல்ல அருண் இல்ல பேசி பார்த்தேன். எங்க என்ன எனக்கு தெரியுமா நல்லாவே அது தெரியும். ஆர்கனைஸ் பண்றேங்கிற பேர்ல பண்ணுது. ஒரு ஏங்கர்னா அந்த ஷோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த எந்த ம். ஏங்கரிங் இதுக்கு போனாலும் அந்த மாதிரி இது ஷோவை கண்ட்ரோல் பண்ண பாக்குது. இல்ல தலைவா அதுதான் கீழ 2 பேர் கை தூக்கி இருக்காங்க இல்ல தலைவா. அது அதத்தான் இந்த சொல்ல ஒரு வந்தேன். வாய்ப்பை கொடுப்போம் தலைவா. ஆமாமா பேசுங்க பாவம். மாதவன் பேசுங்க மாதவன். மாதவா பேசு மாதவா. அருண் ப்ரோ வெல்கம். இல்ல பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஹாய் ப்ரோ. நீங்க சொல்றீங்கல்ல ஆங்கர்னு சொன்ன பிரசாந்த் உடனே ப்ரோ. எனக்கு அபிஷேக் ராஜா தான் ஞாபகம் வந்தது. சரி கண்டினியூ ஐயோ பண்ணுங்க. அவனாங்க என்னைய வந்து தெருல இழுத்துட்டவனுங்க. அவனை மட்டும் மறக்கவே முடியாதுங்க அவனை. ஒரு நீயா ஹையஸ்ட் நானா ஷோ. பெய்ட் ரிவ்யூ. ஒரு நீயா நானா ஒரே ஷோ. ஒரு நியான் நானசோங்க. என்னைய 2 மாசம் போட்டு புரட்டினானுங்க. எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிச்சானுங்க. என்ன
நான் அப்பவும் சொல்றேன், "டேய் அபிஷேக்கு, பக்கத்துல உட்கார்றேன். கொஞ்சம் கம்முன்னு தான் இரு." மாமா, என்னோட நேச்சர் உனக்கு தெரியும்ல மாமா. நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு வெட்கமெல்லாம் கிடையாது. நீ பேசு மாமா. இப்போ பேசுறதில்ல. இப்ப நான் அவன திட்டுறேன்னு வச்சுக்கங்களேன், காலைல கூப்பிடுவான். "மாமா, என்ன கேவலமா பேசுனேன்?" "ஆமான்டா." "இருக்குதா மாமா." "ஓகே. அடுத்தது என்ன?" அப்படிங்குவான். அவன் நீங்க என்னதான் சொல்ல முடியும் நீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது அவன நீங்க. அவன் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் இல்லாத பஸ் மாரி போயின்னே இருப்பான். அவன் நீங்க ஒண்ணுமே அவன தடுக்கவே முடியாது நீங்க. அதாவது அந்த பிக் பாஸ்ல அவன் இருந்தான் பாருங்க ஒரு 10 நாளோ, 15 நாளோ. அதான் பல பேர் தல குழம்பி போயிட்டானுங்க. எவனுக்கு எதுவுமே புரியாம போய் குழம்பி, ஒரு மாரி ஆயி நீங்க அந்த 15 நாள் மட்டும் எடுத்து பாருங்களேன். அதாவது ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு தலைவனுக்கு பொட்டியெல்லாம் ரீஎன்ட்ரி உடைச்சு கூட கொடுத்தாங்க. அதே சீசன்ல ரீஎன்ட்ரி ஆமாருன்னு கூட கொடுத்தான். வந்து இனிஷியலா வந்தத விட மொக்க வாங்கிட்டு திருப்பி போயிட்டான். இல்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது, அத ஃபுல்லா ஷாக் ஆனாய்ங்க. சந்தோஷம் அடையல. அதுதான் எனக்கு இன்னும் சிரிப்பு வரும். உண்மையாவே. ஐ இல்லங்க. அவங்க கூட பேச தலைவி முடியாதுங்க. அருண் ஆக்சுவலா அருண் கை தூக்கிருக்காங்க தலைவி. பே பே பேசிக்கா மனசெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. லூசு பையன். மனசெல்லாம் ஒண்ணும் பெருசா வச்சுக்க மாட்டான். ஆனா, என்ன பிரச்சனைன்னா, வாய கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க அவனால. அது அவனால முடியவே முடியாதுங்க. பட் மனசளவுல பெரிய விஷமோ அப்படிலாம் இல்லைங்க. ஏதாவது பின்னாடி போய் பேசுவான். எனக்கு தெரிஞ்சதுன்னா கூப்பிட்டோம்னா, இல்ல மச்சி, மன்னிச்சுக்க மச்சி, என்ன மச்சி அப்படின்ட்டு போயிருவான். அவ்வளோதான். பட் ஆனா இப்ப அதர்வைஸ் அவரும் பிரியங்காவும் பேசுறதே இல்ல போல. அக்கா தம்பியா பழகிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் இந்த அக்கா தம்பி எத்தனை அக்கா தம்பி பார்த்துருச்சு இந்த பிக் பாஸ். யா. லவ்வர்ஸ்ன்னு சொன்னா கூட நம்பிக்கலாங்க. ஏதோ அவன் நியாயமாவது இருக்கானுங்க. சரி ஏதோ லவ்வர்ஸ்ன்னு. இந்த அக்கா தம்பிங்கிறானுங்க பாருங்க. இந்த ரக்ஷா பந்தன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல எப்பவுமே இந்த ரக்ஷா பந்தன் வர்றப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஐயோ! என் தங்கச்சிக்கு போய் நான் கட்டணும் அப்படிங்குவானுங்க. இவனுக்கு ரூட் விடுறதுக்கு தான் அங்க போய் கட்டுவானுங்க. வேற எதுக்கும் கிடையாது. நீ போய் இவன் லவ்வர்ன்னு பக்கத்துல போனா காது மேல விட்டுரும் அந்த பொண்ண. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ரக்ஷா பந்தன் அந்த இத எடுத்து ராக்கி எடுத்துட்டு போறது. என்ன தங்கச்சி, என்ன வந்து அண்ணனா நெனச்சுக்கிறியாம்மா? டேய்! ஏன்டா நீ அண்ணனா நெனைக்கிற, நீ என்ன கூடவாடா பொறந்தா? டேய்! கட்ற நாயே! அந்த மாரி அருண் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. பிரசாந்த் bro, யா நான் நீங்க தான் ப்ரோ பேசணும். யாருக்கும் சொல்லுங்க. அருண் கிடையாது. நீ பேசிட்டே. இரு. அருண் பேசிக்கட்டும். அப்புறம் நீ பேசு மாதவா. மாதவா நீ வந்து 2 வருஷமா நீ பேசிட்டு இருக்க. இரு. நானும் நீ 2 வருஷமா பேசுறோம். ஏதோ அருண்லாம் என்னைக்காவது வர்றாரு. என்ன அப்ப பேசட்டும் பாவம்.